உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ யார உன் வாழ்க்கையில பார்க்க கூடாதுன்னு நினைச்சியோ, யார அதிகமா வெறுத்தியோ, அவளை திரும்ப கூப்பிட்டு வந்ததே அந்த வேலன்தான். புரியலக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னா நம்ம வேலுதான் ஜானகியை திரும்ப கூட்டிட்டு வந்ததா சொல்றீங்களா? ஆமாப்பா. ஜானகிய திருப்பி கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்ல, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினதும் வேலன் தான். நான் சொல்றதெல்லாம் நீ நம்பலனா? இதோ பாரு. அக்கா என்னக்கா சொல்றீங்க? பாருடா. வேலை? ஏன் வேலை? உன்னோட வேலை தான்ப்பா. அதெல்லாம் முன்னாடி. இப்ப அவன் அந்த ஜானகியோட கையாளு. அவ சொல்றத கேட்டு ஆடுற பொம்மை. இனிமே அவன் நீ சொல்ற எதையும் கேட்க மாட்டான். அவன் அந்த ஜானகியோட சேர்ந்துட்டான். வேலை அப்படி பண்ண வாய்ப்பு இல்லப்பா. அவன் என்னைக்கும் உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டான்பா. ஆமா மாமா, நம்ம வேலு நமக்கு எதிரா நிக்கவே மாட்டான். ஏய், நானும் அப்படிதான் சுமதி ஆரம்பத்துல நம்பினேன். ஆனா என்ன பண்றது, உண்மை சில நேரத்துல நாம நம்ப முடியாத அளவுக்கு தானே இருக்கு. வேலை முழுக்க முழுக்க அந்த ஜானகியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கான். அவங்க 2 பேரும் சேர்ந்து உன்னோட அரசியல் வாழ்க்கைய மொத்தமா காலி பண்ண பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னோட்டமா தான் வள்ளியோட கல்யாணத்தை நிறுத்தி உன் தலைவர் முன்னாடி மீடியா முன்னாடி வச்சு உன்னை அசிங்கப்படுத்திருக்காங்க. ஏற்கனவே பத்திரிகையில அந்த ஜானகியை பேட்டி கொடுக்க வச்சதும் இந்த வேலனோட ஏற்பாடுதான். இதுக்கு மேலையும் நீ அமைதியா இருந்தா உன்னை என்னால மட்டும் இல்ல, அந்த கடவுளால கூட காப்பாத்த முடியாத ரத்னம். இப்பவே சுதாரிச்சனா தப்பிச்சுக்கலாம். இல்ல என் வேலை எனக்கு எதிரா எதுவும் பண்ண மாட்டான்னு இப்பவும் அவனை நம்பிக்கிட்டு இருந்தேன்னு வையி, அப்புறம் உன்னோட மொத்த கோட்டையையும் சரிச்சு தரமட்டமாக்கிடுவான். ஒரு அக்காவா சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். டேய், பாத்தியாடா முத்து, வேலை என்ன வேலை பண்ணிருக்கான்னு? டேய், அவன சொந்த புள்ள மாதிரி வச்சிருந்தேனடா. விஸ்வாசம்னா வேலுன்னு எத்தனை தடவை நான் சொல்லிருக்கேன் உங்ககிட்ட. பச்சை துரோகியா மாறிட்டானடா அவன். ஏய், வேலு என்ன பாசமா பக்கத்துல இருந்து தான் பாத்திருக்கான். பகையாளியா வெளியே இருந்து பார்த்தது இல்லல்ல. இன்னைக்கு அவன் பாப்பான்டா. ஐயோ அப்பா, அப்பா அவசரப்படாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் இன்னொரு தடவை யோசிச்சு முடிவெடுங்கப்பா. ப்ளீஸ்பா. வள்ளி, இது என்னோட நம்பிக்கைக்கும் எனக்கு நடந்த துரோகத்துக்கும் நடக்கிற சண்டை. தயவு செய்து இதுல யாரும் குறுக்க வராதீங்க. தல அப்பா, தல அப்பா, அப்பா, மாமா, அப்பா. வேலு, டேய் வேலு, வாடா வெளிய. ஐயா வாங்கயா. ஐயா உள்ள வாங்கயா. பேச்சு எங்க அவன்?
வெளியில வர சொல்ல அவனை. யாரையா கேக்குறீங்க? வேலனவா? ஆமா, அவனை தான் சொல்றேன். கூப்பிட அவனை. ஐயா, அண்ணன் வீட்ல இல்ல, கொஞ்சம் வெளியே போயிருக்கு. வெளியிலன்னா அந்த இடத்துக்கு பேர்லாம் இல்லையா? ஐயா, எங்க போயிருக்கான்னு சொல்லு. நான் உடனடியா அவனை பார்த்தாகணும். ஐயா, வேலை எங்க போயிருக்கான்னு எங்களுக்கே தெரியாதுங்கய்யா. அவனும் அவங்க அப்பாவும் நேற்று ராத்திரியே கிளம்பி போயிட்டாங்க. என்னாச்சுங்கய்யா? ஏதாவது பிரச்சனையா? உன் புள்ள எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டான் பேச்சு. ஆ? என் கூடவே இருந்துகிட்டு, என் உப்ப தின்னுகிட்டு, என்ன அழிக்கிறவங்க கூட கூட்டு சேர்ந்துகிட்டு எனக்கு எதிராவே சதி பண்ணிட்டு இருக்கான். இத்தனை வருஷமா அவன் மேல வச்சிருந்த நம்பிக்கை, பாசம் எல்லாத்தையும் சுக்கு நூறா உடைச்சிட்டான். இங்க பாரு பேச்சு, நான் எதை வேணாலும் மன்னிச்சிருவேன். ஆனா நம்பிக்கை துரோகம் பண்றவங்கள மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். உன் புள்ள எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நான் கொடுக்க போற தண்டனை ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதுல இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது. ஐயா, நீங்க என்னென்னமோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலங்கய்யா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேங்கய்யா, என் புள்ள வேலு கனவுல கூட உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. ஆமாங்கய்யா, அண்ணன் உங்களை சாமிக்கு மேல நினைக்குதுங்கய்யா. அப்படி இருக்கும்போது எப்படிங்கய்யா உங்களுக்கு போய் துரோகம் பண்ணணும்னு நினைக்கும்? நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் வெறும் சும்மா நடிப்பு, நாடகம்னு இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் என்கிட்ட விசுவாசமா இருந்தது எல்லாமே போய். அவன் ஒரு துரோகி. அவன் முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன். என்னம்மா அங்கிள், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. யாரோ அவரை பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் அப்படி பண்ணக்கூடிய ஆளே இல்ல. உங்களுக்காக உயிரையே கூட கொடுக்க நினைப்பாரே தவிர ஒரு நாளும் உங்களுக்கு கெடுதல் மட்டும் நினைக்க மாட்டாரு. மா, நீயும் எனக்கு ஒரு மக மாதிரி தான். தயவு செஞ்சு அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இல்லன்னா உனக்கும் துரோகம் பண்ணிட்டு போயிடுவான். ஐயா, வேலை அப்படிலாம் பண்ண மாட்டாயா. என் தம்பி ஒன்னும் அப்படிப்பட்டவன் கிடையாது. இப்ப வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைச்சது கிடையாதுயா. போதும், நிறுத்துமா. அவனால பாதிக்கப்பட்டவனா, அவன் செஞ்ச துரோகத்தால அனுபவப்பட்டவனா. இப்ப சொல்றேன், வேலை ஒரு துரோகி. என்னோட நம்பிக்கையை கொன்னு புதைச்ச பச்சை துரோகி. ஐயா, பேச்சு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னும் 1/2 மணி நேரத்துல வேலை என் முன்னாடி வந்து நிக்கணும். அவன் மட்டும் வரலன்னு வச்சுக்க, அப்புறம் நடக்கிறதெல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கும். ஐயா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.